வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்டு நான் நேத்தே சொன்ன மாதிரி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நியூட்ரலா ஓப்பன் ஆனா 750 700ல இருந்து 850 வரைக்கும் எதிர்பார்த்தேன். மார்க்கெட்டு மேல ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுல இருந்து அதாவது ஓபன் பண்ணது வந்து கீழே, அதாவது 825 வரைக்கும் மார்க்கெட் வர்றாங்க. பையபோ லைனுக்கு மேலேயே இருக்கிறாங்க. ஆனா பெரிய அப்சைட்ல பிரீமியம் கிடைச்சுதானே? கிடையாது. அவ்வளோ பிரீமியம்லாம் இன்னைக்கு இல்லை. சுத்தமான சைட்வேஸ் மார்க்கெட்டு. பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம பிரீமியத்துல எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. பட் இதனாலதான் நம்ம டோட்டலா ஒரு 100 பாயிண்ட்குள்ள இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு டோட்டல் சைட்வேஸ். ஸோ இது ஆப்ஷன் பிரீமியத்துல மட்டும் நீங்க பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஹை வந்து பாத்தீங்கன்னா 892 814 நினைக்கிறேங்க லோ. ஸோ மொத்தமா 90 பாயிண்ட். அந்த 90 பாயிண்டுடைய மொமெண்டம் நான் நேத்தே சொல்லிட்டேன். மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. மேக்சிமம் 100ல இருந்து 150 பாயிண்ட் மட்டும்தான் வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம இந்த ஆப்ஷன் பிரீமியத்துல பார்க்கலாங்க. ஸ்டே வேல்யூஸ் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் மோட்ல தான் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் நாளைக்கு ரேஞ்சு நான் சொல்லும்போது அதை பத்தி பேசிக்கலாங்க. இதே வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல செக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்ட பிரீமியம் அப்படிங்கறத இதுல நான் கொடுத்தே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல 24 க்ளோசிங் நியர்பை ஸ்ட்ரைக்கு 24 850. அப்ப 850 பிரீமியத்துக்கு பதிலா 800 காலும் 900 புட்டு எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு பெட்டரான ஆப்ஷனா இருந்திருக்கும். இது நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம எப்படியா என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது காலையில இருந்து மார்க்கெட், இது ஆக்சுவலா வந்து நேத்திக்கு நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸுங்க. நேத்து நான் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,750 கால், அதாவது 99 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்க வந்து நேத்து நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல காலையிலேயே எக்ஸாக்டா வந்து 99.95ன்னு கட் பண்ணிட்டாங்க. அப்ப புட் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இது கால் சைடுல மட்டும் பெரிய பிரீமியம் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா பார்த்தா தெரியும். இது ஏன் நான் வந்து 108ங்கிறது இம்பார்ட்டன்ட் வேல்யூன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். 108ல தான் அடிக்கடி டிராவல் ஆயிருக்கு. 99 முக்கியமான விலையா செயல்பட்டு இருக்குது கால் சைடுக்கு. அதிகபட்சம் இந்த பிரீமியம் 142 ரூபா வரைக்கும் தான் போயிருக்கு. அவ்வளவுதான் பிரீமியம் உடைய ஹைங்க. இதே லோ வந்து பாத்தீங்கன்னா 76 ரூபா வந்திருக்கு. ஆனா புட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 68ங்கிறது இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது காலையில சொல்லியிருந்தேன். இந்த 68ல இருந்து மார்க்கெட் காலையில 99 போய் ரீச் ஆயிருக்கு. இதுல அந்த 86.95 முக்கியமான விலையா செயல்படும் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து மார்னிங் கொஞ்ச நேரம் ஸ்டேபிள் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மறுது எல்லாமே கீழே இறக்கிட்டாங்க. புட் பிரீமியம் சொல்லிக்கிற அளவுல இல்லை. ஆனா ஒரு ரெண்டு பக்கமுமே இன்னைக்கு நல்ல வாலட்டைல் இருந்தது. மார்க்கெட்டை நீங்க இது இன்னைக்கு எக்ஸ்பைரியா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. இதுக்குதான் நம்ம சொல்றது, மார்க்கெட் பிரீமியத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்குங்க. இது நான் நேற்று டேட்டாலும் நான் கொடுத்தது. இன்னைக்கு மார்னிங் நான் யூடியூப்ல நான் பொதுவாவே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய நான் இன்னைக்கு எல்லாருக்கும் இதை அனுப்பியிருப்பேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,800 காலும் 900 புட்டும் எடுத்திருக்கேன். இங்க அந்த பிரீமியம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத அப்படியே கொஞ்சம் பாருங்க. அதே 900 புட்டும் 800 காலும். 800 கால் வந்து 77 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பைரி டேல மட்டும் சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். எப்பொழுதுமே வந்து இந்த 77ல ரெண்டு பேருமே சஸ்டெயின் ஆகல அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்குங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க பார்க்காதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 77ங்கிறது காமன் வேல்யூ. ஸோ அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல ரெண்டு பேரும் நிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் சைட்வேஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு ஐடென்டிபிகேஷன் நான் எப்பவும் சொல்லுவேன். செகண்ட் கேண்டில் லோவை கட் பண்ணிட்டாருனாலும் மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும்.
இவர் இது வரைக்கும் வந்து எத்தனை மணி வரைக்கும் லோ வந்து 58 ரூபாய் தாங்குற வரைக்கும் அவர் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்திருப்பாரு புட்டு. அந்த 58ங்கிறத எப்ப விட்டு கொடுத்தாரோ அங்கேயே முடிஞ்சுதுங்க. ஏன்னா சைட்வேஸ்ல சுத்தமான சைட்வேஸா இருந்திருக்கும். ஆனாலும் நம்மளுடைய வேல்யூ எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணியிருந்தேன். 62 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 78 ரூபா. இங்க வரும் பொழுதெல்லாம் இந்த இடத்துல கூட நீங்க என்ட்ரி கேட்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரே என்ட்ரியா போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் நின்று கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குறாங்கன்னா தாராளமா நீங்க இந்த என்ட்ரி எல்லாம் வந்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி இங்க 62 ரூபாய்ங்கிற 61 ரூபாய் 70 காசுங்கிற விலை எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இது ஏன் நான் வருது, இதை நான் எப்போ இன்னைக்கு மார்னிங் 9:45க்கு 9:30க்கு நான் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேன். பட் இதே வேல்யூவை இது என்ன வேலை செஞ்சிருக்கு பாருங்க. 62 ரூபாயில இருந்து அழகா 96 ரூபாய் டார்கெட். திருப்பி எகைன் இங்க வராங்க, திருப்பி வந்து அதே மாதிரியே மேல போயிருக்காரு 91 ரூபா. ஸோ இங்க வரும் பொழுதெல்லாம் ஸ்டேபிள் ஆனவர் கரெக்டா வந்து இந்த இடத்துல அவர் விடாததுனால திருப்பி மேல போகும்பொழுது திருப்பி இங்கே டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எது வரைக்கும் வந்திருக்காரு, 36 ரூபா வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸை மட்டும்தான் எடுத்து ட்ரேட் பண்ணுமான்னு கிடையாது. இது காமன் வேல்யூ. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மட்டும் வேலை செய்யக்கூடிய விலை கிடையாது. இதே விலை பாருங்க, நான் இங்க கோடு போடல. 36 ரூபாய் 80 காசு. இதை நான் மார்னிங்கே நான் டிசைட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதனாலதான் நான் கோடு போடல. 36 ரூபாய் 80 காசு அப்படிங்கிறது இங்க காலுக்கும் ஆக்டிவேட் ஆயிருக்கும். நான் இதுக்கெல்லாம் லைன்ஸ் போடலைங்க. 36 ரூபாய் 80 காசு அப்படிங்கிறது. ஸோ இங்க ஒரு 27 ரூபாய் டச் பண்ணல. இதே நான் ஒரு சின்ன உதாரணம் 24,850 புட்டுக்கு பார்த்துடலாங்க. புட்டு என்ன பண்றாரு அப்படிங்கறதையும் நான் இங்க காமிக்கிறேன். புட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 10 ரூபா 60 காசுக்கு ஒரு லைன்ஸ் போடுறேன். 10 ரூபா 60 காசு. சரிங்களா? இந்த 10 ரூபா 60 காசுல இருந்து அவரு 26 ரூபா போயிருப்பாரு. நான் ஹை போனதெல்லாம் நான் சொல்லலைங்க. நம்ம 10 ரூபா 60 காசுக்கு வாங்கினா நீங்க 26 ரூபா 95 காசுங்க. இது எப்ப நடந்திருக்கு? இது எப்ப 10 ரூபா 65 காசுக்கு மேல ஸ்டேபிள் ஆறாரோ அதுக்கப்புறமே நீங்க வாங்கியிருக்கணும். புரியுதுங்களா? இதே வேலை இங்க அதே மாதிரி 46 ரூபா 65 காசு அப்படிங்கிறது 46 ரூபா 65 காசு. இது காமனுங்க. சரிங்களா? எங்க போனீங்கன்னாலும் இந்த விலை சரியா வேலை செய்யும். நம்ம மார்க்கெட்டை மேக்ஸால அணுகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்க எங்கிட்ட படிக்கணுங்கிறது இல்ல. பிரீமியம் பேஸ்டு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டையும் நீங்க சாதாரணமா கையாடலாங்க. இது வந்து ரூலுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க எந்த விலைக்கு வேணாலும் நீங்க போகலாம். இதே பாருங்க 24,850 பாத்துருங்களா? 24,850 காலு என்ன பண்ணிருக்காருன்னு அதே 10 ரூபா 60 காசுக்கு வந்திருப்பாரு. எரர் காமிக்குது. 24 10 ரூபா 60 காசுங்க. இங்க எப்படி எல்லாம் அந்த விலை ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. 10 ரூபா 60 காசுக்கு வாங்கியிருந்தா நீங்க அதே 26 ரூபா 95 காசுங்க. 26.95. இதெல்லாம் ஏன் அந்த இடத்துல விலை ரியாக்ட் ஆகணும்? 46.65. ஸோ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதுலயும் பியூட்டி என்னன்னா இந்த மேக்ஸ நீங்க எப்படி கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். சிம்பிளா நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். இந்த சிம்பிளா நீங்க பாக்குறத பிரீமியம் பேஸ்டு நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இது ஒரு கலைங்க. இதை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மார்க்கெட் இந்த மாதிரி சைடுவேஸ்ல சப்போர்ட்ல எந்த இடத்துக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். நான் எப்போ சொன்னாலும் சரிங்க, நானே சொன்னாலும் சரி, எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் சரி 6 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா இருக்கணும். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரோ சொன்னாங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயும் போகாதுங்க. சரிங்களா? மார்க்கெட்டு வேல்யூஸோட தான் மூவ் பண்ணணும். அப்படி நீங்க மூவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சூப்பரா இருக்குங்க. சரிங்க, ஓகே. நீங்க மேக்ஸா இருந்து படிக்கணுங்கிறது மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா?
ஓகேங்க. இது வந்து நான் இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணியிருந்தேன். யூடியூப்லயும் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து 24,850க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடுன்னு போட்டிருப்பேன். இது ரெண்டுமே சரிபாதியா இருந்திருக்கும். ஈவனான வேல்யூங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டு சைட்லயும் மொமெண்டம் இருந்திருக்கும் அப்படிங்கறத காமிச்சிருக்கு. பார்க்கலாம். இது நீங்க நாளைக்கு மார்க்கெட்ல நம்ம எப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பத்தி கொஞ்சம் பார்த்துடலாங்க. முடிஞ்சதுதான். நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் மார்க்கெட் எப்ப கீழே விழ போகுதோ இல்ல இன்னும் மேற்கொண்டு மேல எப்ப போக போகுது அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டாம். மார்க்கெட் எப்பவுமே 920 கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு எந்த பிரீமியம் நியரஸ்டா இருக்காரோ அவருடைய பிரைஸை எடுத்து போட்டு அவரு என்ன விலைக்கு மேல சஸ்டெயின் ஆகுறவரோ நீங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் நல்லதுங்க. சரிங்களா? மார்க்கெட் எங்க போனா நமக்கு என்ன, நமக்கு தேவை மார்க்கெட்ல பிரீமியம் 20ல இருந்து 30 பாயிண்ட் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதை சிம்பிளா எடுத்தீங்கன்னா போதுங்க. சரிங்களா? நான் இப்போ 100 பாயிண்ட் பிடிக்கிறேன், 150 பாயிண்ட் பிடிக்கிறேன், அந்த மாதிரி ஹோல்டிங்லாம் பண்ணாதீங்க. ஒரு 20 to 30 பாயிண்ட் டீசென்டான ப்ராஃபிட் எடுத்தீங்களா வெளியில போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டுங்க. ஓகேங்க. நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரீமியம் எல்லாமே ஹைக்ல இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் கன்சாலிடேட் போட்டு அந்த பிரீமியத்தை கரைச்சு தான் மார்க்கெட் மொமெண்டம் கொடுப்பாங்க 945 வரைக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க. ஓரளவுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு கிளியர் ஆன பிறகு மார்க்கெட் உள்ள என்டர் ஆகுங்க. பிரீமியம் எல்லாமே கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது அந்தந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்ப 24,878ல இருக்காங்க அப்படின்னா 24,900 பிரீமியம் வந்து ஈவனா இருந்துச்சுங்க நான் பார்க்கும்போது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு. நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 25,068 வரைக்கும் காமிக்குது மார்க்கெட். ஏன்னா பிரீமியம் பேஸ்டு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெருசு மேல போற மாதிரி காமிக்குது. இங்க மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம இதெல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல. இந்த பிரீமியம் பேஸ்டு தான் வந்து நம்ம இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகா வேலை செய்யும். நாளைக்கு மொமெண்டம் 25,068ல இருந்து 24,652 வரைக்கும் கீழே டவுன் சைடு வரைக்கும் காமிக்குது. ஸோ இவ்வளவும் நாளைக்கு நடக்குமானா தெரியாது. நாளைக்கு மார்க்கெட்டு நாளைக்கு வேல்யூஸோட தான் நம்ம மூவ் பண்ண போறோம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பையபோ லைனுங்கிறது 24,892ங்க. அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாருன்னா மார்க்கெட்டு 24,912 வரைக்கும் ஃபர்ஸ்ட் போவாரு. அதுக்கு மேல போகும்போது 932, அதுக்கும் மேல போகும்போது 950, அதற்கும் மேல போகும்போது 969ங்க. அதற்கும் மேல போனாருன்னா 24,092 வரைக்கும் போக வாய்ப்புண்டுங்க. இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி போனாருன்னா 25,068 கூட போகலாம். மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷா இருக்கிறதுனால சொல்ல வரேன். அதை நம்ம வந்து மேல க்ளோஸ் வச்சுட்டாருன்னா ஒரு 920க்கே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. போனா போயிட்டு போறாரு. அடுத்த ஆப்ஷன் அதாவது அதுக்கு அடுத்த அவுட் ஆஃப் தி மணில கூட நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? போறதே பிடிக்கணும்னு ஓடாதீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,878ங்க. இதுல செல் பிலோ லைனுங்கிறது 24,854ங்க. இது வந்து செல் பிலோ லைனா செயல்படும். அதுக்கு கீழே இறங்கினார்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,834, அதற்கும் கீழே வரும்போது 24,814, அதற்கும் கீழே போனார்னா 24,784, இதையும் கீழே போனார் அப்படின்னா 24,755, அதற்கும் கீழே போனா 24,729ங்க. இதெல்லாம் ஃபைனலா உடைச்சாருன்னா மட்டும்தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் நிறைய கேப் இருக்கும். விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டோடைய மொமெண்டம் எந்த இடத்துல வந்தாலும் ஸ்ட்ரக் ஆகி திருப்பி மேல போவாரு, போய் தான் கீழே விடுவாரு. சரிங்களா? அதனால அந்த டைம் வரும் பொழுது நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இங்க மேல போற மாதிரி இருந்தாலும் அப்படிதான். மேல போனா இப்படியே போக மாட்டாரு. போறவர் இந்த டார்கெட் அடிச்சதுன்னா மினிமம் இது வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்து திருப்பி வந்து மேல போவார். ஸோ இதுக்கெல்லாம் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். சரிங்களா?
நாளைக்கு நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 24,900 காலும் புட்டு எடுத்திருக்கேன். இதுல 24,900 கால் 122 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்க. சரிங்களா? அதனுடைய டார்கெட்டுங்கிறது 132 அண்ட் 150 மினிமம் டார்கெட்டுங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் போகலாம். பட் இது மினிமம் டார்கெட் மட்டும்தான் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா 111, அதுக்கு கீழே போனா 100 ரூபாய்ங்க. இது வந்து கால் சைடுக்கு. இதே புட் சைடு பாத்தீங்கன்னா 134 ரூபாய்க்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட் டவுன் சைடு நோக்கி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதற்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 148ம் 172 செயல்படும். அதே சப்போர்ட் பாத்தீங்கன்னா 120 இப்ப க்ளோசிங்ல இருக்கக்கூடியதே வந்து சப்போர்ட் தாங்க. 120 கீழே, அதுக்கு கீழே போகும்போது 105 வரைக்கும் போக வாய்ப்புண்டு. ஸோ யார் ஒருத்தர் இந்த விலையை மார்க் பண்ணிக்கோங்க. 122 தக்க வச்சாருன்னா கால் தக்க வச்சாருன்னா மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும். இதே வந்து புட்டு வந்து 134 தக்க வச்சாருன்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீதி இந்த சப்போர்ட் எல்லாம் நீங்க வந்து மெயின் சார்ட்டோ அல்லது உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியுதோ, உங்களுக்கு நீங்க படிச்சு தெரிஞ்சு அதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதைப்படி ட்ரேட் பண்ணுங்க. நானே சொன்னாலும் அந்த வேல்யூ எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் சம் அடிஷனல் வேல்யூஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். ஏன்னா நான் சொல்றேன், இது வந்து நாம வந்து மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. பணம் உள்ள வந்தாதான் மார்க்கெட் மேலேயோ அல்லது கீழேயோ போகும். நம்ம ஆப்ரேட்டர் கிடையாது. அது எங்க போகுதோ அதனுடைய வேல்யூஸ் கூட நம்ம ஜேர்ன் பண்ண கூட கத்துக்கணுங்க எப்பொழுதுமே. சரிங்களா? நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் மேல போயிடும் கீழே போயிடும், அதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டுங்கிறத அது அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும்தான் செயல்படுங்க. ஓகேங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பார்த்துக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.